ஃபுல் கை ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மூக்குத்தி இருக்க சொல்லிடுறாங்க, தோடு இருக்க சொல்லிடுறாங்க, தாலி கயிறு இருக்க சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட நீட்டே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு வேலையை போட்டு கொடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் பவரில் இருக்கீங்க. சும்மா நீங்கள் ஆகும்னா டிஎம்கே டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் தான் பவரில் இருக்கீங்க. விஜய் வைப் இருக்கு, பாட்டு இருக்கு, வைப் இருக்கு, டான்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போக ஆரம்பிக்கிறாங்க. வந்து சில பேர் வந்துட்டு உங்களால தான் நாசமாக போச்சு, நாம் தமிழால தான் நாசமாக போச்சு அப்படின்ற அந்த ஹியூமரை வந்து கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வாய்க்கு வந்து கொஞ்சம் பேசுங்க. எஜுகேஷன் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்குமே லைவ் போகுது. ஓகேங்களா? அவங்க வீட்டோட எம்டி கேட்டு அதுக்குமே லைவ் இருக்குது. இப்போ நாங்கள் மாநாடு வைக்கிறோம். மாநாட்டுக்கு எத்தனை சேனல் லைவ் போச்சு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும் போது எப்படி மக்கள்கிட்ட எங்களோட கொள்கையை நேரடியாக போய் சேரும்? நான் வந்து இல்லாதப்பட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லாதப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும் என்னன்ட்டு. எஜுகேஷனை வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. அவர் வந்தாச்சும் இந்த எஜுகேஷனை வந்து கொஞ்சம் இது பண்ணணும். இந்த 10th இருக்கட்டும், +1 இருக்கட்டும், +2 இருக்கட்டும். +1 வந்து பப்ளிக் இல்லைன்ட்டாங்க. இப்போ +2 கூட இந்த ரொம்ப 1000க்கு அப்படி கொண்டு வராமல் 600க்கு கொண்டு வாங்க. அதுதான் என்னோட இது சொல்கிறேன். அதேமாரி நீட்டுக்கு வந்து கொஞ்சம் வாய்க்கு வந்து கொஞ்சம் பேசுங்க. அதேமாரி நீட்டுக்கு கொஞ்சம் பேசினாதான் நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து டாக்டர்ஸ் வருவாங்க, நல்ல மருத்துவர் வருவாங்க. நான் வந்து இல்லாதப்பட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லாதப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும் என்னன்ட்டு. நான் எங்கே காசு இல்லையா, அவன் வந்து போயிட்டு எங்கே போய் சாடுறான், அரசு மருத்துவத்தை போய் சாடுறான். அவங்களுக்கே இல்லாமல் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டுன்ற ஒரு தேர்வு வைக்கிறாங்க. மற்ற தேர்வு வச்சுட்டு போங்க, நாங்கள் வேற எதுவுமே கேட்கலையே. நாங்கள் முறையாக ஒரு தேர்வு வைங்க. அதுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் நீட்டுன்னா நீட்டில் என்னென்ன இது நடந்துட்டு இருக்கு. விட்டு எதாவது எடுத்துகிட்டு போங்க, ஜென்ஸோட கையை அறுத்து ஃபுல் கை ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மூக்குத்தி இருக்க சொல்லிடுறாங்க, தோடு இருக்க சொல்லிடுறாங்க, தாலி கயிறு எடுக்க சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட நீட்டே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து எங்களுக்கு வச்சுட்டு போங்க. நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் அதை படிச்சுட்டு போகிறோம். அதே மாதிரி 41 பேருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்ற மாதிரி தாவேக்கா விஜய் சொன்னார். ஆனால் அதை கேஸை போட்டு மறுத்து தெரிவித்தது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் வந்து சில பேர் வந்துட்டு உங்களால தான் நாசமாக போச்சு, நாம் தமிழால தான் நாசமாக போச்சு அப்படின்ற அந்த ஹியூமரை வந்து கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து போராளிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கி தர தவிர கூட்டத்துக்கு வந்தவனுக்கு நாங்கள் வேலை வாங்கி தரலை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த 41 பேருக்கு கஷ்டப்படுறாங்களா, நீங்கள் போய் உங்களுக்கு என்ன தொகை கொடுக்க முடியுமோ அந்த தொகையை கொடுங்க. அவன் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்ற போன்ற தேர்வுகள்லாம் அவங்க எழுதிட்டு வராங்க. அதை விட்டுட்டு 41 பேர் என்னை பார்க்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 50 படம் நடிச்சிட்டேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் 50 படம் நடிச்சிட்டேன். 50 படம் நடிச்சுட்டு நான் உடனே அரசியல் வந்து ஒரே தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன். அதில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி விஷயத்தில் வந்துட்டு என்னுடைய ஃபேன்ஸ்லாம் செத்து போயிடுறாங்க. அப்போ நான் கொடுக்க முடியுமா? 20 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பாகவே இருக்கு. அதனால விஜய்க்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களா, உங்க ஆஃபீஸில் ஒரு வேலையை போட்டு கொடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் பவரில் இருக்கீங்க. சும்மா நீங்கள் ஆகும்னா டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் தான் பவரில் இருக்கீங்களா, நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்க. மக்களுக்கு வந்து நல்லது பண்ணால் போதும். மேலே எனக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஈடுபாடு இருந்தது. டிவிகே மேலே அந்த இது எதுவுமே எனக்கு கிடையலை. ஓகேவா? தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்போ ஒன்றுன்றாங்களோ அப்போவே எனக்கு வேறுபாடு இருக்குது. ஆனால் நாம் தமிழரில் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு நாங்கள் தான் ஆளணும் அப்படின்ற இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அவங்க கேட்குற கேள்வி எனக்கு கரெக்டாக இருந்தது. அவங்க எடுத்து வைக்கிற கேள்வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இதுவாக இருந்தது. எதுவுமே அவதூறாகவே இருக்காது. எதுக்கும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எவிடன்ஸ் வச்சு தான் பேசுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க நம்பலாம், தாராளமாக நம்பலாம். ஸோ அதை வச்சு தான் நானும் அவங்களை நம்பி வந்தேன். இப்போது விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்குமே லைவ் போகுது. ஓகேங்களா? அவங்க வீட்டோட எம்டி கேட்டு அதுக்குமே லைவ் இருக்குது. இப்போ நாங்கள் மாநாடு வைக்கிறோம். மாநாட்டுக்கு எத்தனை சேனல் லைவ் போச்சு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும் போது எப்படி மக்கள்கிட்ட எங்களோட கொள்கையை நேரடியாக போய் சேரது கம்மி தான். அதே மாதிரி விஜய்க்கு இருக்கிற அந்த திரை பின்பம் இருக்கு இல்லையா, இவர் படத்துலேருந்து வந்திருக்காரு, இத்தனை வருஷம் படம் நடிச்சிருக்காங்க, இதை வச்சு விஜய் ஓகே இவர் படம் நடிச்சிருக்காரு இப்படின்ற மனநிலை தான் இருக்கே தவிர, சீமான் அப்படின்றவங்க வந்து கொள்கை ரீதியாக இருக்கட்டும், கோட்பாடாக இருக்கட்டும், கருத்து மட்டும்தான் கொண்டு போய் சேர்த்துக்காங்க. எங்களோட கருத்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால தான் நாங்கள் எழுதுவோம்.
அது தப்பு இல்லை ப்ரோ. அவர் தேடி தேடி போய் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. பிரச்சார டைம்லையும் அவ்வளோ இக்கடான சூழ்நிலையும் அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம இருந்த விஜய்க்கு வந்து அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கல கரெக்டாக. ஆனால் சீமான் வந்து அவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்தோம், ஏன் எந்த இதுவுமே கொண்டு போய் சேர்க்கலையே, அப்புறம் நாங்கள் ஏன் கொடுக்கணும்? கரெக்டு தானே ஓகேவா. சீமான் கருத்து பேசுகிறாங்க, கொள்கை பேசுகிறாங்க, அது யாரும் கவனிக்க இப்போ தயாராக இல்லை. விஜய் வைப் இருக்குது, பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, டான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போக ஆரம்பிக்கிறாங்க ரைட்டா. விஜய் வந்த உடனே யார் அவங்களோட ரசிகர்கள் கரெக்டாக, அவங்க ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, அந்த இதில் வந்து ஒரு வைப் இருக்குது, அதை எதிர்பார்த்து தான் அவங்க போகிறாங்க.